ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற சக்தி பீட பவனியிலே ஹிங்குளாதேவியின் சிறப்பு பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். அரசனின் வேண்டுகோளுக்கிணங்க அங்கேயே விக்கிரகமாக குடியேறினாள் அன்னை. அதனால் இங்கு வந்து வணங்கினால் நிச்சயம் தேவியின் அருள் கடாட்சம் கிட்டும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இதனால் இந்துக்களின் வழிபாட்டு இடங்களில் இக்கோயில் மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் பெற்று இங்கு யாத்திரை செல்வது தொடர்ந்தது. இன்னொரு கர்ண பரம்பரை கதையும் கூறப்படுகிறது. இந்தியாவின் ஒரு கிராமத்தில் 3 சகோதரர்கள் வசித்து வந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து வந்தனர். ஒருவன் துணி துவைப்பவனாகவும், ஒருவன் போர் வீரனாகவும், மற்றொருவன் பொற்கொல்லனாகவும் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்னையை பூஜித்து அவளின் ஆசி பெற்று தங்கள் வேலையை செய்து வந்தனர். ஒரு நாள் இரவு தங்களுக்குள் யார் சிறந்தவர் என்று, யார் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்றும் விவாதித்தனர். பிறகு யார் அதிகம் சம்பாதித்து தேவிக்கு திருப்பணி செய்கிறார்களோ அவர்தான் தேவிக்கு பிடித்தமானவர் என்று பொற்கொல்லனும் துணி தைப்பவனும் கூறினர். அவர்களுள் போர் வீரன் மட்டும் அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லை. அவனை மற்ற இருவரும் அவமதித்தனர். அதனால் அவன் மனமுடைந்து அன்றிரவு இங்குலா மாதா கோயிலுக்கு சென்று தன்னை ஏன் பிடிக்கவில்லை என்று தாயிடம் முறையிட்டு அழுது புலம்பினான். மறுநாள் காலை அவர்கள் வீட்டு வாசலில் தேவி தோன்றினாள். யாருக்கு என் கையில் உள்ள குங்குமத்தை முதலில் வைக்கிறேனோ அவனே எனக்கு மிகவும் பிடித்தமானவன், என் பக்தன் என்று சொன்னாள். சொன்னவுடன் தேவி தனக்குத்தான் குங்குமம் வைக்க வேண்டும் என்று துணி தைப்பவன் கைகால் அலம்பச் சென்றான். பொற்கொல்லன் பூப்பறிக்கச் சென்றான். ஆனால் போர் வீரன் தன்மேல் தேவிக்கு கருணை பிறக்காதா என்று நினைத்து அப்படியே நின்றான். ஆனால் தேவி அவனை நோக்கி வந்து குங்குமத்தை அவன் நெற்றியில் வைத்தாள். அப்போதுதான் தேவி யாரிடமும் பக்தியை தவிர வேறொன்றையும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். பிறகு பொற்கொல்லனுக்கும் அதற்கடுத்து துணி தைப்பவனுக்கும் குங்குமம் வைத்தாள். 3 சகோதரர்களும் தேவியின் ஆசி பெற்று நல்வாழ்வு வாழ்ந்தனர். அடுத்த பதிவிலே இன்னொரு அம்மனுடன் உங்கள் இல்லம் தேடி வருகிறேன். நன்றி, வணக்கம்.